தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி டயத்தில் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாயிங்காக சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போது நான் நல்லா சிக்கன் விங்ஸாக எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு பாதி சின்ன சைஸ் லெமனை புழிஞ்சு விட்ருவோம். இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அது கூடவே தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அது கூட காரத்துக்கு நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டுக்கு தயிரை கொஞ்சம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து வச்சுருவோம். நம்ம இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் காரத்துக்காக பெப்பர் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு வேணுனாக்க நீங்கள் மிளகாத்தூள் கூட இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கலாம். நம்ம அப்புறமாவும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போது காரத்துக்கு பெப்பர் போட்டாச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மேக்னேட் பண்ணிடுவோம். நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு இதுக்கு ஓட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கார்ன்ஃப்ளாக் 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது உங்களோட சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ எடுத்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்புத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது 2 முட்டையை ஒரு கிண்ணத்தில் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் பீஸை எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸை எடுத்து இந்த ஓட்ஸு மைதா எல்லாம் கலந்து வச்சுருக்கிறதுல டிப் பண்ணிடுவோம். டிப் பண்ணிவிட்டு மறுபடி முட்டையில் டிப் பண்ணிடுங்க. முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடி ஓட்ஸு மைதாலாம் கலந்து வச்சுருக்கிற கலவையில் மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா திக்கான கோட்டிங்காக மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். மறுபடியும் முட்டையில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு போடுங்க. அதை நான் காட்டலை, நீங்கள் ஆனால் டிப் பண்ணிவிட்டு போடுங்க. முட்டையில் மறுபடியும் ஒரு தடவை டிப் பண்ணணும். முட்டையில் 2 தடவை டிப் பண்ணணும். அந்த ஓட்ஸ் மாவு அந்த கலவையிலையும் 2 தடவை நம்ம டிப் பண்ணணும். அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனாக்கா உள்ள சிக்கன் வேகாது. இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கூட மயோனைஸ் சில்லி சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.